ஊதிய குழு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கான குழுவின் அறிக்கையை உடனடியாக வெளியிட்டு அதன் மீது அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும். வருமான வரி உச்ச வரம்பை 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தங்களின் 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் வெள்ளிக்கிழமையன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்தில் இணைத்திட வேண்டும். சாலை பணியாளர்கள் 41 மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து அதற்குரிய ஊதியத்தை வழங்கிட வேண்டும். ஊராட்சி செயலர்களுக்கு நிரந்தர காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். வருவாய்த்துறையில் இருக்கின்ற கிராம பணியாளர்களை நிரந்தரப்படுத்தி காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். இது தொடர்பாக தமிழக அரசு பணியாளர் சங்கத்தை அழைத்து பேசி நல்ல தீர்வினை காண வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போராட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.